ஹாய் வணக்கம். என்னுடைய பேர் முருகன். என்ன இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஏன் அடிக்கடி என்னுடைய பேர் முருகன் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்கன்னா, தினமும் ஃபாலோஸ் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல. அதனால் முக்கியமாக நான் சிம்பிளாக ரொம்ப ஆரம்பித்த இது ஒரு நார்மலாக எல்லோரும் இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்தது மாதிரி நானும் ஆரம்பித்தேன். பட் அது 7000 பேருக்கு மேலே ஃபாலோஸ் ஆகிட்டிங்கன்னா என்ன ஏதோ எனக்கு ஒரு கொடுப்பேன், அவ்வளோதான். முக்கியமாக இன்னொன்று சொல்ல போனால் என் உறவினர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்க முன்னாடியே சொல்கிறேன், எந்த உறவினர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கல. நான் என் மனைவி இறந்த பிறகு கண்டிப்பாக நான் அனாதை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருந்தேன், நானும் என் பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் திறந்த பிறகு இத்தனை உறவுகள், இத்தனை என் உடன் பிறந்தவர்கள் மாதிரி அத்தனை பேரும் என்னை பார்க்க வர்றதும், என் குழந்தைகளை விசாரிக்கிறதும் என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நான் அனாதை இல்லை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு இப்போ நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை நிறைய இங்கே பார்க்க வராங்க, ஊரில் என் பிள்ளைகளை பார்க்க வராங்க, தூக்கி சாப்பாடு விட்டுறாங்க. இந்த முக்கியமாக அந்த ஆவடியிலேருந்து மெட்ராஸ்லேருந்துலாம் ராக்குன்னு ஒருத்தவங்க வந்தாங்க, நம்ம கணவன் மனைவியாக. ஸோ அவங்கள ஒரு நாள் தங்கி இருந்து அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பாத்திரம் விலைக்கு எல்லாம் பண்ணி சாப்பாடு விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சிவா அண்ணன் ஒரு சிவலபெரியிலேருந்து வந்தாங்க. பிறகு மன்சூர் அலி அண்ணு முஸ்லிம்காரங்க ஒரு புருஷமண்டாட்டியாக வந்தாங்க, பார்த்துருப்பீங்க வீடியோ. அவங்க திருப்பூர்லேருந்து வந்தாங்க. இவங்களுக்குலாம் திருப்பூர்லேருந்துலாம் கால் ஆப்ரேஷன், அவங்களால ட்ராவலிங் பண்ண வர முடியாது. வேண்டாங்கான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே பார்த்து என் பிள்ளைகள்கிட்ட பார்த்து பேசிட்டு போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொன்று தப்பாக நினச்சிக்கிடாதாங்க. ஒரு அக்கா கூட கேரளாலேருந்து வந்தாங்க. அன்றைக்கி எனக்கு கோயில் கூட பார்த்துக்காங்க. சொல்லாமல் பறையாமல் திருநெல்வேலி ஸ்டேஷன் எனக்கு ஃபோன் வந்திருக்கு. என்னடா 60-70 மிஸ் கால் வந்திருக்கா யாருன்னு திருப்பி அடித்தா, என்ன நான் உங்களுக்கு திருநெல்வேலி பார்க்க வந்தேன், நீங்கள் ஃபோன் எடுக்கலை, நாங்கள் மறுபடியும் கேரளா கொண்டோம் அப்படின்ட்டாங்க. தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. எனக்கு கோயில் கூட அன்றைக்கி நான் மொபைலை வச்சுட்டு போயிட்டேன். கோயிலே நின்ற காரணத்தினால இந்த ஃபோன் எடுக்க முடியல. யாராவது வந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி திருப்பூரில் வந்தவங்க கூட அதான், அவங்க ஏன்டா நான் 5 மணிக்கு தான் வாரேன், அவங்க காலைல விடிய காலம் வண்டி 5 மணியில் திருநெல்வேலி இறங்கிடுவேன், அப்போ 5 மணிக்கு பஸ்ஸு சாலுவாயிரம் வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க 2:30 வந்துட்டாங்க. என்னை எழுப்பக்கூடாதுன்ட்டு அங்கேயே உட்காந்து பிறகு 5 மணிக்கு பிறகு 5-6 மணிக்கு அப்புறம் பஸ் பிடிச்சி வந்தாங்க. தயவுசெய்து அப்படி செய்யாதாங்க. நீங்கள் இப்படி செய்கிறதுனால எனக்கு நன்மை செஞ்சு எனக்கு மனசு கஷ்டப்படுத்தாது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் வந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணால் நான் ஆட்டோவை தான் அனுப்பி வச்சிருப்பேன். ஸோ அவங்க இப்படி பண்ணுறது கஸ்டமர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பஸ் கிடைக்கல ஒன்று ஃபோன் பண்ணுங்கள், நான் ஏதாவது ஆட்டோ அனுப்பிடுவேன், இல்லை ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவேன் ப்ளீஸ். அதனால் யார் வந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ நான் உங்களை பஸ் ஸ்டாண்டுக்கே நான் வந்துடுவேன். உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துடும். அங்கே நான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் என் வீட்டுக்கு. ஸோ அப்படி தயவுசெய்து யாருனாலும் உங்களை கையெடுத்து கும்பிடுதான், தயவுசெய்து யாராலும் வந்தாலும் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. சரி. ஆனால் அப்புறம் முக்கியமாக இன்னும் சொல்ல போனோம்னா, எல்லா வந்த உறவினர்களுக்கும் என்னை பார்த்துட்ருக்கு இன்னும் நிறைய அம்மாமார்களை சொல்கிறேன். நிறைய அம்மாமார்கள்லாம் பார்க்க வந்தாங்க, பார்த்துட்டு வீடியோ போடாதனாங்க. நான் நிறைய பேருக்கு நான் வீடியோ போடலை, நிறைய பேர் வீடியோ போட வேண்டான்ட்டாங்க, நான் நிறைய பேர் போடலை. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் பஸ் ஸ்டாண்டில் என் ஊரில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது உண்மை. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னோம்னா வேறு ஊர்லேருந்துலாம் பஸ்ஸில் இறங்குதாங்களா, அவங்களாம் பார்த்து என்னை கூப்பிடுறாங்க, நீங்கள் முருகன் தானே, இன்ஸ்டாகிராமில் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டில் நான் போய் நின்னோம்னா, நான் அந்த ஒரு இப்போ நான் ஊருக்கு பஸ்ஸு பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன், உங்களை நான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்காங்க. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. சரி, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தவங்களுக்கு, இன்னும் என்னை தாய்மார்கள் மாதிரி பார்க்க வந்தவங்களுக்கு, என்னை ஆறுதல் சொன்னவங்க, என்னை கெட்டி சேர்ந்து அழுதுருக்காங்க, பிடிச்சி அழுது என்னை தாய் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அடுத்த ஒரு பிறப்பு இருந்தால் உங்கள் வயிற்றுலேயே பிறக்கணும்னா அப்படி ஒரு ஆசை. இங்கே பார்த்தவங்க அனைவருக்குமே அண்ணன் தம்பியாக உங்களுக்கெல்லாம் பிறக்கணுன்னு ஒரு ஆசை, அவங்க கூட பிறகுண்டு பாப்பா. ஆண்டவன் தலைவிதி என்னவோ அதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்த அனைவருக்குமே என்னுடைய என்ன சொல்கிறது, எப்படி நான் உங்களுக்கு நன்றி கடனை தெரிவிக்க பிறந்தல. ரொம்ப நன்றி. வாங்க, வந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நன்றி.